வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வாங்க ஜெயாஸ் கிச்சனில் சூப்பரான கோதுமை மாவு ப்ரெட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. 200 கிராம் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கலாங்க. பால் ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸ்ட் நல்லா பொங்கி வராது. அதனால் வெதுவெதுப்பான பால் 200 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்திக்கலாங்க. இதுலேயே டேபிள் ஸ்பூனில் நல்லா கோபுரமாட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. கரெக்டாக இருக்கும். டீஸ்பூன்னா ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒருவேளை நமக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா 2 டீஸ்பூன் அளவு கூட போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கப்பில் தான் நான் 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருந்தேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது 250 கிராம் இருக்குங்க. இந்த 250 கிராம் மாவை போட்டு நல்லா கை வச்சு நல்லா பிசைய ஆரம்பிக்கலாங்க. நம்ம ஊற்றி இருக்கிற பால், அதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்கிற எல்லா பொருளும் எல்லாம் சேர்த்து கரெக்டாக இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துல, இல்லைனா பாலும் சேர்த்திட்டு கரெக்டாக சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சு எடுக்கணுங்க. இப்போ முதல்ல ஆரம்பத்தில் நம்ம பிசைய ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே நம்ம கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டு கூட்டி வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்திப்போம். இப்போ பாருங்கள், கையில் இந்த அளவுக்கு ஒட்டியிருக்கு. பிசைய அதுக்கப்புறம் நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா மாவு நம்ம இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்திக்கலாங்க. நார்மலாக எந்த ஆயில் வேணாலும் சேர்த்திக்கலாம், வாசனை இல்லாத ஆயில். இதோடு நம்ம டால்டா சேர்த்திக்கலாங்க, இல்லைன்னா பட்டர் சேர்த்திக்கலாம். ஆயில் இதில் 3ல் ஏதோ ஒன்று சேர்த்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம ஆயில் சேர்த்தி பிசையும் போது நமக்கு நல்லா ரவுண்டு கூட்டி நல்லா பால் மாதிரி வந்துடும். இது மாதிரி ஆனால் நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ப்ரெட்டு நல்லா ஃபாஞ்சியாக நல்லா சாப்பிடும்போது பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து தள்ளி விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம நல்லா அந்த குண்டாலேயே அந்த கிண்ணத்தில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் தடவிக்கலாங்க. கண்டிப்பாக ஆயில் தடவி வைக்கணும். இல்லைனா ஆயில் தடவாமல் விட்டோம் அப்படின்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னா மேலே ஃபுல்லாக காஞ்சிரும். மறுபடியும் ஒரு முறை பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து ஒருக்கா மறுபடியும் பிசைஞ்சு வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு முறை மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கிங்க. ஆயில் சேர்த்தி நல்லா எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுருங்க. ஒரு பக்கம் இல்லாமல் தடவி விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. நம்ம இல்லைன்னா காட்டன் துணி கூட ஈரத்தில் நல்லா நனைச்சிட்டு நல்லா ஒரு முறை புழிஞ்சு நல்லா டைட்டாக புழிஞ்சதுக்கப்புறமா எடுத்து இந்த ப்ரெட்டு மேலே போட்டு வைக்கலாம். இல்லைன்னா நம்ம தட்டு போட்டு கூட நம்ம மூடி வைக்கலாங்க. நம்ம எப்படி வேணால் 2த்தில் ஒரு மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பிளேட் போட்டு தாங்க மூடி வைக்கிறேன். பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. இது டபுளாகி வரும்னு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், 3/4 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் எடுத்து காட்டுறேன். நம்ம வச்சுருக்கும்போது இது காவாசிக்கும் கம்மியாக இருந்துச்சு இந்த கிண்ணத்தில். இப்போ பாருங்கள், நல்லா பெருசாக எப்படி பலூன் மாதிரி வந்திருக்குன்னு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக மைதா மாவு போட்டு ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஹேரெல்லாம் வெளியே எடுத்துடலாங்க. நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம எந்த பாக்ஸில் போட போகிறோமோ அந்த பாக்ஸில் லைட்டாக ஆயில் தடவிக்குவோம். ஆயில் தடவிட்டு அதில் நம்ம இந்த ப்ரெட்டை தூக்கி வச்சிடலாங்க. ப்ரெட்டை தூக்கி எல்லாம் சரி சமமாக நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு கரெக்டாக வச்சுருங்க. இப்போ நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா பாதியாக இருக்கும். இப்போ மேலே கொஞ்சம் மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் தடவிட்டு ஃபுல்லாக போட்டு விட்டுடலாங்க. போட்டு விட்டுட்டு இதை அப்படியே நமக்கு 3/4 மணி நேரம் இருக்கட்டுங்க. அதுக்குள்ளார நம்ம இங்கே பாருங்கள், நான் இட்லி பாத்திரத்தில் ஒரு லேயர் உப்பு கொட்டியிருக்கேன். ஒரு லேயர் உப்பு கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்குறேங்க. இந்த ஸ்டாண்டு போட்டுட்டு இதை மூடி போட்டு கரெக்டாக 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா பொங்கி வந்துருச்சு.
இப்போ பொங்கி வந்ததுக்கப்புறம் இதை தூக்கி நம்ம அப்படியே இட்லி பாத்திரத்தில் வந்து வச்சுக்க வேண்டியதாங்க. நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் வந்து தடவிக்கலாங்க. நம்ம ஆயில் வந்து அப்பப்போ வந்து தடவிக்கிட்டே இருந்தோம்னா தான் நமக்கு வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ப்ரெட்டு நல்லா சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ப்ரெட் எடுத்து உள்ளே வச்சுப்போம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுட்டு கரெக்டாக 30 நிமிஷம் அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக ப்ரெட்டு வெந்து வந்துடுங்க. நீங்கள் ஒரு குச்சி வச்சும் கூட குத்தி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான ப்ரெட்டு நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணிட்டோம். சீக்கிரமாக கம்மி செலவு தாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு ஒரு முறை வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் ஹெல்தியான கோதுமை மாவு ப்ரெட்டை.